காரணம் எப்பவுமே அப்படிதான் இருக்கும். ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுகிற போது இந்த இடைநிலையில் இருக்கிற இடத்துல என்ன இருக்கும்? குழப்பம் இருக்கும். மாறுதலுக்கு நாம் தயாராகிறோமா இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, இன்னொன்று உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும். லோ கிளாஸ், மிடில் கிளாஸ், ஹை கிளாஸ், ஃபினான்சியலாக. லோ கிளாஸுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. ஏன்? சும்மா ஒரு ஓட்டு வீடு கொஞ்சோண்டு சின்னதாக இருந்து ஒரு 500 ரூபா சம்பாரிச்சோமா அப்படியே ஜாலியாக இருந்துட்டு போயிடுவான். ஹை கிளாஸுக்கு காசை பற்றி கவலையே இல்லை. அவன் காசை பற்றி யோசிக்கவே வேண்டாம். அவனு பாட்டுக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும், அவனுக்கும் கவலை இல்லை. மிடில் கிளாஸ் என்ன பண்ண வேண்டியது இருக்குது? அவன் மாதிரி இருக்கணும், இவன் மாதிரி இருக்கக்கூடாது. இவன் மாதிரி தான் இருக்குது நிலை. ஆனால் நாம் எப்படி காட்டிக்க வேண்டியதாக இருக்குது? அவனை மாதிரி காட்டிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ ரெண்டுக்கு நடுவில் என்ன செய்கிறான்? இங்கேயும் போக முடியல, அங்கேயும் அவன் போனால் 10,000 சாதாரணமாக தூக்கி வீசுறான். இவன் கூட போனால் என்ன செய்யுது? நடந்தால் அவன்பாடுக்கு பஸ் ஏறி போயிடுறான். அவன்பாடுக்கு போகிறான், அவன்பாடுக்கு போகிறான், அவன் கூடயும் போக முடியல. ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற என்ன செய்வான்? இப்போ இங்கிருந்து அங்கே போகணும், இவன் என்ன செய்கிறான்? நடுவில் சிக்கிக்கிறானா இல்லையா? சும்மா உலக உதாரணத்துக்காச்சும் அது மாதிரி தான் இப்போ நாமெல்லாம் ரெண்டும் இல்லாமல் கிடக்கிறோமா இல்லையா? இதுதான் நம்முடைய நிலைமை. எனவே நமக்கு என்ன இருக்கும்? எல்லா பிரச்சனையும் நமக்கு தான் வரும். அவங்க 2 பேரும் சந்தோஷமாக தான் இருப்பாங்க. நூலே சொல்லுது, மகிழ்ந்து வாழும் நீர்மையர் போல ஞானம் நிகழ்ந்து நன்மையார் செம்மையாரே. ஞானம் பிறந்தவங்க எது மாதிரி இருப்பாங்களாம்? ஞானி எப்படி இருப்பான்னு அஞ்ஞானி மாதிரி இருப்பான்ட்டார். ஒரே வார்த்தை. அஞ்ஞானி மாதிரி ஞானி இருப்பான்னா என்ன அர்த்தம்? அவனுக்கும் கவலை இல்லை, இவனுக்கும் கவலை இல்லை. நம்ம இப்படி அவரும் நல்லா தெரியும், ஞானி நம்ம மாதிரி இருக்க மாட்டார். அது மட்டும் தெளிவாக தெரியும். ஞானி எப்படி இருக்க மாட்டார்? நம்ம மாதிரி இருக்க மாட்டார். நம்ம மாதிரி இருக்க மாட்டார். ஏன் தெரியுங்களா? உதாரணத்துக்கு வச்சுக்குவோம், அவன் ஏதாவது செய்யும் போத வகுப்புக்கு வராமல் திருமுறையை படிக்காமல் ஒருத்தர் இருக்கிறான், ஏதாவது ஒன்று செய்கிறான், ஏதாவது யோசிப்பான். அவனுக்கு முதல்ல நான் தான் செஞ்சையா அப்படின்னு போயிடுவான். இது நான் செய்தேன்னு சொல்லுவதா, திருவருள் என்று சொல்வதா, செய்யலாமா வேண்டாமா, இப்படி குழப்பம் அவனுக்கு ஏதாவது இருக்குமா? வந்துதா செஞ்சமா போனோமா அப்படியே போயிடுவான். அவனுக்கு அவனுக்கு கருத்தில் என்ன கிடையாது? குழப்பமே கிடையாது. நான் செய்தேன் என்பதில் அவனுக்கு குழப்பம் கிடையாது. ஞானிக்கு திருவருள் செய்தது என்பதில் குழப்பம் கிடையாது. நமக்கு நான் சொன்னால் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, ஆனால் அப்படி சொல்லக்கூடாதாம்மா, அப்படி சொல்லக்கூடாது. என்ன செய்யலாம்? திருவருள்